அருளாசி இறையாசி பெற்றிடவாரி. லிசியே நகர் புனித தெரேசா அவர்கள் சொல்லுவார்கள், இந்த துன்பங்கள் வேறு ஒன்றுமல்ல, ஆண்டவர் என் மீது கொண்டிருக்கின்ற அன்பினால் என்னை நோக்கி வீசப்படுகின்ற பூக்கள் என்று அவர்கள் சொல்லுகின்றார்கள். இப்போ ஆண்டவர் என்னை மிகவும் அன்பு செய்கின்றார், அதனால எனக்கு அப்பப்போ துன்பங்களை அவர் கொடுக்கின்றார் என்று இன்பத்தோடு அவர் சொல்லுகின்றார், மகிழ்ச்சியோடு அவர் சொல்லுகின்றார். இப்படி அன்புக்குரியவர்களே, எல்லோருமே எல்லா புனிதர்களுமே இந்த சிந்தனையை வெளிப்படுத்துகின்றார்கள். துன்பங்களை நாம் கடந்து செல்ல வேண்டும். சில நேரங்களிலே இந்த துன்பங்களை சாத்தான் நம்முடைய வாழ்க்கையிலே கொண்டு வருகின்றான். இந்த துன்பங்களுக்கு, துயரங்களுக்கு எதிராக, இந்த தீய சக்திகளுக்கு எதிராக நம்முடைய புனிதர் மிக்கேல் அதிதூதர் ஒவ்வொரு நாளும் போராடி கொண்டிருக்கின்றார், நம்மை காப்பதற்காக, நம்மை வழிநடத்துவதற்காக. புனித ஜான் மரிய வியானி அழகாக தன்னுடைய ஒரு அனுபவத்தை, எப்படி சாத்தான் இவரை சோதித்தது, எப்படி இந்த சாத்தானை இவரை வெல்கின்றார் என்கின்ற ஒரு வாழ்க்கை அனுபவத்தை அவர் பகிர்ந்து கொள்வார். அதாவது இவர் ஜான் மரிய வியானி என்பவர் பல நன்மைகளை அவர் செய்திருக்கின்றார். இவர் ஆர்ஸ் நகரிலே பணியாற்றிய பொழுது அங்கு மக்கள் கூட்டம் கூட்டமாக இவரிடத்திலே பாவ சங்கீர்த்தனம் செய்வார்கள், ஒப்புரு அருட்சாதனம் செய்வார்கள். ஏனென்றால் அந்த அளவிற்கு இவர் மக்களுக்கு செவி கொடுத்து கேட்பார். அவருடைய துன்பங்களை, துயரங்களை கேட்டு அவர்களுக்கு ஆலோசனைகளை வழங்கி அவர்களை வழிநடத்துவார். மக்கள் மட்டுமல்ல, மாறாக அந்த பிரான்ஸ் நாட்டிலே இருக்கின்ற பல இடங்களிலிருந்து ஆயர்களும் குருக்களும் இவருக்கு வரிசையில் நின்று கொண்டு காத்திருந்து ஒப்புரு அருட்சாதனத்தை இவரிடத்தில் செய்துவிட்டு தான் செல்லுவார்களாம். அந்த அளவிற்கு ஒரு ஆர்வத்தை இவர் கொண்டிருந்தார். இவருடைய ஆர்வத்திலே அனைவரும் பங்கு கொண்டு அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டதை நாம் பார்க்கின்றோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இவர்கள் ஒரு முறை உறங்கிக் கொண்டிருக்கின்ற பொழுது அந்த தூக்கத்திலே இவருக்கு ஒரு கனவு வருகின்றது. அந்த கனவின் வழியாக அந்த சாத்தான் இவரை சோதிப்பதை இவர் பார்க்கின்றார். அதாவது, நீ இந்த ஆர்ஸை விட்டு சென்று விட வேண்டும், நீ இங்க இருக்கக்கூடாது, நீ இருக்கிற வரலும் மக்கள் இறைவனை தேடி தேடி வந்து கொண்டே இருப்பார்கள், எனவே நீ சென்று விட வேண்டும், நீ சென்று விட வேண்டும் என்கின்ற ஒரு ஆழமான உணர்வு அவருக்கு வந்து கொண்டே இருக்கின்றது. நான் இங்கிருந்து போயிடணும், நான் இங்கிருந்து போயிடணும் என்கின்ற அந்த உணர்வு அவருக்கு மீண்டும் மீண்டுமாக வந்து கொண்டே இருக்கின்றது. இவருக்கு எங்கிருந்து இது வருது அப்படின்னு தொடக்கத்தில் அவருக்கு தெரியல. இவர் ஆயரிடத்தில் சென்று இதை சொல்லுகின்றார். நான் ஆர்ஸ் நகரில் பணி செஞ்சது போதும்னு எனக்கு தோணுது, அதனால நான் தனிமையான ஒரு இடத்திற்கு சென்று ஆண்டவரோடு இணைந்து வாழ விரும்புகின்றேன், ஒரு தனிமையான வாழ்க்கையை நான் விரும்புகின்றேன், எனக்கு அனுமதி கொடுங்கள், நான் ஆர்ஸ் அந்த இடத்தை விட்டு நான் சென்று விடுகிறேன் என்று ஆயரிடத்தில் சொல்லுகின்றார். ஆயரும் அதற்கு அனுமதி மறுக்கின்றார், கொடுக்கல, நீ இல்லை, தொடர்ந்து அங்கே பணி செய்ய வேண்டும் என்று ஆயர் சொல்வதனால் அவர் திரும்பி வந்துடுறார். அன்புக்குரியவர்களே, ஒரு நாள் இவர் உறங்கிக் கொண்டிருக்கின்ற பொழுது இந்த சிந்தனை என்பது மிகவும் ஆழத்திற்கு, அவருடைய உள்ளத்தின் ஆழத்திற்கு கடந்து செல்லுகின்றது. உறங்குகின்ற பொழுது ஒரு சிலர் தூக்கத்தில் நடப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி இவர் தூங்கிக்கிட்டு ஒரு இடத்துக்கு அப்படியே நடந்து போறார் தூக்கத்தில். அதாவது, நான் ஆர்ஸை விட்டு போகின்றேன் என்று சொல்லுகின்ற விதத்தில் எந்திரிச்சு நடந்து போய்கிட்டே இருக்கிறாரு. தூரமாக சென்று அவர் நின்று நிமிர்ந்து பார்க்கின்ற பொழுது அங்கு பாடுபட்ட சுரூபம் இருக்கின்றது. அதிலே ஆண்டவர் அவரிடத்தில் பேசுகின்றார், நீ செய்வது சரியா? அப்பொழுதுதான் அவர் கண் விழித்து பார்க்கின்றார், நான் உண்மையிலேயே இறைவனுடைய திருவுளத்தை தானா நிறைவேற்றிக் கொண்டிருக்கின்றேன், இது இறைவனுடைய விருப்பமா, இது என்னுடைய விருப்பமா என்கின்ற ஒரு கேள்வியை எழுப்புகின்றார். மீண்டுமாக அவர் திரும்பி வருகின்றார். கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இது ஒரு சோதனை, என்னுடைய வாழ்க்கையிலே வந்த ஒரு சோதனை என்று அவர் பதிவு செய்கின்றார். வேறொரு நாள் சாத்தான் 2 குதிரைகள் கொண்ட ஒரு வண்டியை அவருடைய பங்களாவின் எதிரில் நிறுத்தி கொண்டு, நீங்க தான் ஆர்ஸை விட்டு போகணும்னு சொல்லிக்கிட்டு இருந்தீங்க இல்லையா, அதனால தான் நான் உங்களுக்காக வண்டியை கொண்டு வந்திருக்கிறேன், நீங்க தயாராகி வந்தீங்கன்னு சொன்னா இந்த வண்டியில ஏற்றுக்கொண்டு நீங்கள் சென்று சேர வேண்டிய இடத்துல விட்டு விடுவேன் என்று சொல்லுகின்றான். இவரும் ஆமா இல்லை, நான் போகணும் என்று உள்ள போய் தன்னுடைய லக்கேஜ் எல்லாம் எடுத்துக்கிட்டு வெளியில அந்த வண்டியில காலை வைக்க போறாரு. அப்பொழுதுதான் அவருக்கு உணர்வு வருகின்றது, இல்லை என்ற உணர்வு
அவர் சாத்தாங்கிட்ட அங்க வந்த ஆளுகிட்ட சொல்றாரு, எனக்கு ஆயரு பர்மிஷன் கொடுக்கல, அதனால என்னால வர முடியாது என்று மறுத்து விடுகின்றார். அன்புக்குரியவர்களே, மீண்டும் மீண்டுமாக அந்த சாத்தானின் சோதனை எனக்கு வந்தது என்று புனித ஜான் மரிய வியானி பதிவு செய்கின்றார். இப்போ அவர் ஒரு புனிதர், குருக்களுக்கெல்லாம் பாதுகாவலர் என்று திருச்சபை அறிவித்திருக்கின்றது. நீண்ட நேரம் அந்த பாவ சங்கீர்த்தன குழியில் இருந்து கொண்டு மக்களுடைய அந்த பாவங்களை எல்லாம் போக்கி இறைவனுடைய பாவ மன்னிப்பை மக்களுக்கு பெற்றுத்தந்த மாபெரும் புனிதர். அந்த புனிதருக்கு இப்படிப்பட்ட சோதனைகள் வந்தது என்றால் நாம யார்? நமக்கு வராம இருக்குமா? கண்டிப்பாக நம்முடைய வாழ்க்கையிலே இப்படிப்பட்ட சோதனைகள் வரும் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, கத்தோலிக்க திருச்சபையினுடைய மறைக்கல்வி நூல், அதாவது கேட்டிகிசம் ஆஃப் த கேத்தலிக் சர்ச் என்று சொல்வார்கள், அதனுடைய எண் 2851 விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே என்கின்ற அந்த ஜெபத்தினுடைய விளக்கம் அங்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அங்கு சாத்தான் ஒரு கற்பனை அல்ல, அவன் ஒரு தத்துவம் கிடையாது, மாறாக அவன் உண்மையான மனித உருவம் கொண்டவன் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. அப்போ அவன் உண்மையானவன், அவன் நடமாடிக்கொண்டிருக்கின்றான், செயல்பட்டு கொண்டிருக்கின்றான் என்று இந்த மறைக்கல்வி நூல் அங்கு வெளிப்படுத்துகின்றது. 394வது அந்த பேராகிராஃப்ல இறைமகன் இயேசு உலகிற்கு வந்தது சாத்தானை தோற்கடிக்க என்று மீண்டும் இந்த மறைக்கல்வி நூல் கூறுகின்றது. அன்புக்குரியவர்களே, ஒவ்வொரு நாளும் ஆண்டவராகிய இயேசு நமக்காகவும் போரிட்டு கொண்டிருக்கின்றார். புனித அதிதூதர் மிக்கேலும் நமக்காக போரிட்டு கொண்டிருக்கின்றார். எனவே நாம் கலங்க தேவையில்லை, தயங்க தேவையில்லை. ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை பற்றிக் கொள்வதற்கு நாம் முயற்சி செய்து கொண்டு இருந்தாலே போதும். அன்புக்குரியவர்களே, ஒரு சில நேரங்களிலே இந்த சாத்தான் எல்லையை மீறி விட்டானோ என்று கூட நம்மால சிந்திக்க வேண்டிய ஒரு கட்டாயத்திற்கு தள்ளப்படுகின்றோம். ஏனென்றால் செய்தித்தாள்களை உற்று நோக்குகின்ற பொழுது, தொலைக்காட்சிகளை பார்க்கின்ற பொழுது, இணையதளத்திலே நாம் பார்க்கின்ற பொழுது இப்படிப்பட்ட ஒரு சில செய்திகள் எல்லாம் வெளிவந்து கொண்டிருப்பதை நாம் பார்க்கின்றோம். மகனுக்கு எதிராக தாய், தாய்க்கு எதிராக மகன், தந்தைக்கு எதிராக மகள், மகளுக்கு எதிராக தந்தை, இப்படி சகோதர சகோதரிகள் எதிராக அவர்களே இருப்பதையும், இளைஞர்கள் முதியவர்களுக்கு எதிராக, ஏன் தன்னுடைய கள்ள காதலுக்கு தடையாக இருக்கின்ற குழந்தைகளை இறக்க செய்கின்ற, கொல்லுகின்ற ஒரு நிலைக்கு சில பெண்களும் தள்ளப்படுகின்றார்கள். இப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான ஒரு சூழ்நிலையிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நாம் இப்படிதான் சிந்திக்க தோணுது. இந்த சாத்தான் எல்லையை கடந்து விட்டானோ, எல்லையை கடந்து செயல்பட்டு கொண்டிருக்கின்றானோ, இதை யார் அடக்குவது என்கின்ற ஒரு கேள்வி எப்பொழுதும் நமது மனதிலே எழலாம். அதற்காகத்தான் ஆண்டவர் நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு கொடையாக நமது புனிதர் மிக்கேல் அதிதூதர் இருக்கின்றார். கிறிஸ்துவில் அன்பான சகோதர சகோதரிகளே, புனித 2ஆம் ஜான் பால் நமது முன்னாள் திருத்தந்தை அவர்கள் சொல்லுவார்கள், சாத்தானின் செயல்பாடுகள் அந்த அளவிற்கு நாம் சாத்தானின் செயல்பாடுகளிலே நாம் நம்பணும், அது இருக்குது அப்படி நம்பணும். அப்போதான் இயேசுவை பற்றிக் கொள்வதற்கான ஒரு வாய்ப்பை நாம் ஏற்படுத்திக் கொள்வோம். இல்லை என்றால் அவனுடைய சூழ்ச்சிகளில் நாம் சிக்கிக்கொண்டு தவித்துக் கொண்டுதான் இருப்போம் என்று திருத்தந்தை அவர்கள் அழகாக சொல்லுகின்றார். அப்போ இந்த நற்செய்தியிலே நமக்கு இந்த சாத்தானுக்கு எதிராக போராடுகின்ற பல நல்ல வாழ்க்கையினுடைய பாடங்களை ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கின்றார். அவை அனைத்தையும் நாம் பெற்றுக்கொண்டு நம்பிக்கையோடு ஏற்றுக்கொண்டு இந்த சாத்தானுக்கு எதிராக நாம் போராட வேண்டும். எப்படி வெற்றி பெறுவது என்கின்ற வழிகளை நாம் உருவாக்கி கொள்ள வேண்டும் என்று திருத்தந்தை அவர்கள் அழகாக சொல்லுவார்கள். அன்பார்ந்தவர்களே, நம்முடைய கோடி அற்புதர் புனித அந்தோனியார், அவரையும் சாத்தான் விட்டு வைக்கவில்லை, இந்த தீயவன் விட்டு வைக்கவில்லை. அவர் நற்செய்தி போதித்த போதெல்லாம் மக்கள் கூட்டம் கூட்டமாக வந்த அந்த நற்செய்தி கூட்டங்களிலே பங்கு கொண்டார்கள். சாத்தான் அவருடைய மனதிலே பேசியது, சொல்லியது, நீ இறைவனை மகிமைப்படுத்தியதற்காக நீ இந்த நற்செய்தி பணியை செய்யவில்லை, மாறாக உன்னையே நீ பெரியவன், வல்லவன், பிரசங்க பீரி என்றெல்லாம் மக்கள் உன்னை புகழ வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த நற்செய்தி பணியை நீ செய்கின்றாய் என்று. அப்பொழுதுதான் இவர் பின்வாங்குவாரு, இதிலே இவர் ஈடுபட மாட்டார், மக்கள் எல்லாம் கூட மாட்டார்கள் என்கின்ற எண்ணம் இந்த தீயவனுக்கு. இப்படிப்பட்ட சிந்தனையை அவரிலே உருவாக்குகின்றான். அவர் ஜெபிக்கின்றார், இது உண்மையிலேயே நான் கடவுளுக்கு மகிமை செய்யாத ஒரு காரியமா என்று அவர் ஜெபத்திலே அதை வைத்து ஜெபிக்கின்றார்.
இறைவன் அவரோடு பேசுகின்றார், இல்லை நீ என்னை மகிமைப்படுத்துதான் நீ இதை செய்கின்றாய் என்று. அப்போ அந்தோனியார் சொல்றார், ஆண்டவரே இதை மகிமைப்படுத்ததான் நான் செய்கின்றேன் என்றால் இதை நன்றாக செய்வதற்கு எனக்கு வரத்தை கொடு. ஒருவேளை நான் என்னை மகிமைப்படுத்துவதற்கு இதை செய்கிறேன் என்றால், இந்த நற்செய்தி பணி செய்கிறேன் என்றால், என்னுடைய உதடுகள் செயலற்று போகட்டும், என்னுடைய உடல் செயலற்று போகட்டும் என்று சொல்லுகின்றார். அன்புக்குரியவர்களே, இன்று கூட அவருடைய நாவு அழியாமல் இருக்கின்றது. இறைவன் கொடுத்த ஒரு அற்புதமான அருமையான ஒரு பரிசு. அன்புக்குரியவர்களே, அப்போ நற்செய்தியை அவர் இறைவனுடைய மகிமைக்காக எடுத்துரைத்தார் என்று அவருடைய வாழ்க்கையிலே அவர் பதிவு செய்கின்றார். நம்முடைய வாழ்க்கையில நாம் இந்த நற்செய்தியை ஏற்றுக்கொண்டு ஆண்டவருடைய அந்த பாதையில் நடந்து செல்ல என்று சிறப்பாக அழைக்கப்படுகின்றோம். அன்புக்குரியவர்களே, இப்போ இந்த நிகழ்வுகள், இந்த அனுபவங்கள், இந்த பகிர்வு நான் உங்களோடு பகிர்ந்து கொண்டது எதற்காக? தீயவன் இருக்கின்றான், சாத்தான் இருக்கின்றான், அவன் நம்மை தொந்தரவு செய்து கொண்டே இருக்கின்றான், அவன் நம்மை சிக்க வைப்பதற்காக, அவனுடைய சூழ்ச்சிகளில் சிக்க வைத்து நம்மை வீழ்த்துவதற்காக காத்து கொண்டே இருக்கின்றான். அப்போ நாம் என்ன செய்யணும்? இந்த சிக்கல்களில் இருந்து நாம் தப்பித்துக் கொண்டு இறைவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்று சிறப்பாக வாழ வேண்டும் என்றால் அதற்கு ஒரே ஒரு வழிதான், நம்முடைய புனிதரை நாம் பற்றி கொள்ள வேண்டும், நம்முடைய அதிதூதரை நாம் பற்றி கொள்ள வேண்டும். நம்முடைய இந்த மிக்கேல் அதிதூதரை பற்றி கொண்டு இந்த சாத்தானுக்கு எதிரான போராட்டத்தில் ஈடுபட்டு நாம் வெற்றி கொள்ள வேண்டும். நம்மை பாதுகாப்பதற்காக, நம்மை வழிநடத்துவதற்காக திருச்சபை அற்புதமான அருமையான வல்லமை நிறைந்த இந்த பாதுகாவலரை கொடுத்திருக்கின்றது. அப்போ நாம் இந்த பாதுகாவலரிடத்துல அவருடைய பரிந்துரை ஜபத்திற்காக, அவருடைய ஆசீர்வாதத்திற்காக ஓடி வருகின்றோமா, நாடி வருகின்றோமா? சிந்தித்து பார்ப்போம். அவரை நாடி வந்து இந்த தீய சக்திகள் மீது நாம் வெற்றி கொண்டு இறைவனுடைய பிள்ளைகளாக மாறுவதற்கு தொடர்ந்து இத்திருப்பலியில் ஜெபிப்போம், மன்றாடுவோம்.